சத்தியத்தை உங்களுக்கு விவரிக்க வேண்டும் என்று நான் உங்களுடைய மத்தியிலே வந்திருக்கிறேன். ஆகவே தேவன் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, ஒரு அதிசயமான தேவ வார்த்தை உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். நாயகர்னு சொல்லும்போது உங்களை உருவாக்கினவர் தான் உங்களுடைய வீட்டுக்காரர். உங்களுடைய சரீரத்தை பாதுகாக்கிறவரும் அவர் தான். உங்களுக்கு 3 நேர உணவு கொடுக்கிறவரும் அவர் தான். உங்களுக்கு உடுக்க உடை வாங்கி தருகிறவரும் அவர் தான். தங்க வீடு கட்டி தருகிறவரும் அவர் தான். யார்? உங்களை உருவாக்கினவர். நாம் யாரை வணங்குவதற்காக இந்த இடத்தில் வந்திருக்கிறோம்? நம்மை உருவாக்கினவரை வணங்குவதற்காக, நம்மை உண்டாக்கின தேவனை வணங்குவதற்காக நாம் அனைவரும் என்ன செய்திருக்கிறோம்? கூடி வந்திருக்கிறோம். அதுதான் அந்த பாடல் வரிகளில் பாடும்போது, நம்மை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு யாரு? உங்களுடைய வீட்டுக்காரர், உங்களை கண்காணிக்கிறவர், உங்களை மணந்து கொண்டவர், உங்களை என்ன செய்தவர்? உங்களை உருவாக்கினவர். உங்களை என்ன செய்தார்? எனக்கு அவருக்கு உதவியாக இருக்க முடியும், அவர் உங்களுக்கு உதவியாக இருக்க முடியும். ஒரே வீட்டில் ஒரே ஆளாக இருக்கும்படியாக யார் இருக்கா? உங்களுக்குள்ள தேவன் ஒருவரே. உங்களை உருவாக்கின ஒருவர் உங்களோடு இருந்து உங்களை உறங்க வைத்து அவர் உறங்காமல் இருக்கிறவர். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களெல்லாம் என்ன செய்வாங்க? நம்மளை உறங்க விட்டுருவாங்க, அவங்களும் உறங்கிடுவாங்க இல்லையா? நம்மளும் தூங்கிட்டு இருப்போம், அவங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க. கள்ளம் வர்றது தெரியவே தெரியாது. ஆனால் தேவன் உணவை பற்றி உனக்கு சொல்லும்போது அவர் தூங்குகிற தேவன் அல்ல, அவர் உறங்குகிற தேவன் அல்ல. அருமையானவர்களே, உன் சிருஷ்டிகர் தான் உனக்கு ஒரு கணவராக, ஒரு நாயகராக, ஒரு பாதுகாவலராக, ஒரு நேசிக்கிறவராக, ஒரு சிறந்தவராக, உனக்கு உதவக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் உதவக்கூடியவராக தேவன் உனக்கு இருக்கிறார். ஆகவே உன் சிருஷ்டிகர் உனக்கு நாயகராக இருக்கிறார். எப்படி இந்த நாயகரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும்? இந்த நாயகனை எப்படி பிடித்து கொள்ள வேண்டும்? 4வது வசனம் சொல்லுகிறது, நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன பிரச்சனை? நீ பயப்படாதே. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசியுங்கள். 4ஆம் வசனம், 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 54:4. 4ஆம் வசனம் படிக்க மாட்டேங்க. பாருங்க, இந்த 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பயப்படாதே. முதல் விஷயம் என்னது? பயப்படாதே.
ரெண்டாவது விஷயம் என்னது? நாணமடையாத. என்ன செய்யாத? நாணமடையாத. மூன்றாவது விஷயம் லட்சை அடையாத. என்ன செய்யாத? லட்சை அடையாத. நான்காவது விஷயம் வெட்கப்படாத. என்ன சொல்லு? நாலாவது விஷயம் வெட்கப்படாத. அஞ்சாவது ஒரு விஷயம் இருக்கு, நீ விதவையா இருக்காத. உன்னை என்ன செய்து கொண்ட? உன்னை ஏற்றுக்கொண்டவன், இந்த உலகத்தையும் உன்னையும் உருவாக்கினவன் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீ தேவனுக்கு ஏற்புடையவளாக இருக்கிறபடினால் தேவன் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கைத்தட்டி தேவனை அவர் காலையிலும் உனக்கு வேண்டியதை, உனக்கு ஏற்புடையதை, உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறவர் அல்ல. அவர் உன் கூடவே இருக்கிறவர். காலையில் மட்டும் உனக்கு உதவி செய்யணும்னு இருக்கிறவர் அல்ல. காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் இரவிலும் எல்லா